மீன்கோடி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோம், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லீவுங்கிறனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நான் வந்து நவாப்பழம் பறிக்க போகலாம் அப்படின்னு வந்து இன்றைக்கி கிளம்பியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து வழக்கம் போல் என்னோடய வீட்டை விட்டு கிளம்பி ஊருக்கு வெளியில் வந்துட்டேன். அந்த இடம் இப்போ நான் நவாப்பழம் பறிக்க போகிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அரிம்பலத்து பக்கத்தில் உள்ள செங்கரை காட்டு, அதாவது செங்கரை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் உள்ள மேனாம்பட்டி அப்படி ஒரு கிராமத்தில் வந்து அந்த நவாப்பழம் பறிக்கக்கூடிய இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு கம்மா ஃபுல்லாகவே வந்து, அதாவது இந்த நீர், அதாவது கம்மான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வெறும் நவாமரம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நீங்கள் வந்து நவாப்பழம் பறிக்க போகிறோம். இன்றைக்கி போயிட்டு நவாப்பழம் பறிக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே வந்து எப்படியான நவாப்பழ மரங்கள் வந்து என்னென்ன, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து அந்த நவாப்பழம் பறிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ரைட்டு நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடம் பேர் வந்து மேனாம்பட்டி, செங்கரைக்கு பக்கத்தில் உள்ள மேனாம்பட்டி. அரிம்பலத்துலேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கே இருக்க எல்லா மரமே வந்து நவா மரம் தான். இங்கே மட்டும் இது மட்டும் இல்லை, இங்கே நம்ம போக 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 எல்லாமே வந்து நவாமரமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து நவாப்பழம் பறித்து நம்ம இங்கே ஒவ்வொரு மரத்தோட பழம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம வந்து உள்ளே கண்டினியூவாக வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் இந்த மரத்தில் காய் காய்ச்சிருக்கு, ஆனால் எந்த ஒரு பழமுமே பழுக்கலை. ஸோ வாங்க நம்ம உள்ளே நிறைய மரம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இப்போ தான் அந்த கம்மாயை வந்து தூர்வாரி இருக்காங்க. அங்கே தெரிகிற ஃபுல்லாமே நவாமரம் தான், இங்கே தெரிகிற ஃபுல்லாக நவாமரம், இந்த சைடு தெரிகிற ஃபுல்லாக எல்லாமே வந்து நவாமரம் தான். இந்த இடம் ஃபுல்லாகவே நிறையா நவாமரம் இருக்குது. நவாமரத்துக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. அது மாதிரி லீவ் டயத்துலலாம் இங்கே வந்து பசங்களாம் நிறையா பேர் வந்து பக்கத்து ஊர் எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நவாப்பழம் பறிக்க வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி யாரும் வரல, இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம நவாப்பழம் பறிக்காமல் வீடு போகிறதா இல்லை. சூர்யா இருக்கியா? பார்த்து பார்த்து இரும்பாக இருக்குடா. நவாமரத்துலேயே இதான் பிரச்சனை. முசுறு பார்த்துடா பாருங்க, இங்கே உள்ளே வந்துட்டோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான், அது ஃபுல்லாகவே எறும்பாக இருக்குது, பறிக்கவே பயமாக இருக்குது. ஐயோயோ, இரு வரேன், உள்ளே வரேன். இங்கே முசுராக இருக்கிறனால பயமாக இருக்குது பறிக்க. ஆனால் நவாப்பழமாக நிறையா இங்கே இருக்குது. நவாப்பழம் பறிக்க அந்த இடத்துல காளான்லாம் பெருசு பெருசாக முளைச்சிருக்கு. பாம்பு குழந்தைலாம் சொல்லுவாங்கள்ல, காளான், இங்கே வந்து நிறையாவே முளைச்சிருக்காது. பொதுவாக இந்த மாதிரியான நவாப்பழங்கள் பறிக்க வரும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது நீங்கள் வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, நவாப்பழம் பறிக்க வர இடத்துல வந்து நிறையாவே பாம்பு, சிலந்தி, இந்த மாதிரி, அது இப்போ மழை பெஞ்ச டயத்துக்கு ரொம்பவுமே நிறையாவே தெரியும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது நீங்கள் ரொம்பவுமே சேஃபாக வந்துட்டு எப்படி வரீங்களோ அதே மாதிரி திரும்பி போகணும். அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃபான விஷயம். இதுவே கிராமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நவாப்பழமே பறிக்க போக விட சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு பையனையுமே வந்து நவாப்பழம் பறிக்க போக சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த நவாப்பழம் அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏன்னா அதில் வந்து முனி இருக்கும், பேய் இருக்கும், இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நினப்பில் வச்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நீங்கள் நவாப்பழம் பறிக்க வரீங்க அப்படின்னா, ஒழுங்காக நவாப்பழத்தை பறிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு திரும்பி போகணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து உயிர் வந்து ரொம்பவுமே மதிப்புக்குரியது. ஸோ உங்களோட உயிரை வந்து நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். ஸோ நம்ம வந்து நவாப்பழம் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் பறிக்க வந்தோம். ஆனால் வந்து எல்லாருமே ஒழுங்காக தான் வந்து சேஃபாக தான் இருக்கும். வேறு எங்கேயும் செடிக்குள்ளேயோ இதுக்குள்ளேயும் போகலை. ஏதோ வெளியில் அதாவது காய்ச்சிருக்க பழங்களை வந்து பறிச்சுக்கிட்டு தான் இருக்கும். போய் இனிமேல் பார்க்கலாம். நானும் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து நவாப்பழம் பறிக்க வந்துட்டோம். அதான் இங்கே வந்து ஒரே கட்டெரும்பாக இருக்கிறதுனால உள்ளே போய் பறிக்கவும் முடியல.
எல்லாம் மூஞ்சி கை கால் எல்லாத்துலேயும் மொக்க ஆரம்பிச்சு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக நான் கொண்டாந்து செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு இப்போ நவாப்பழம் பறிச்சுக்க இருக்கோம். இங்கே ஓரமாக 2 பழங்களுக்கு அதுதான் பறிக்கிறேன். அப்பா இங்கே வந்தாலே ஒரே கட்டெரும்பு, இந்த நவாமரம் ஃபுல்லாகவே கட்டெரும்பு இருக்கனால பறிக்க முடியல. இது போட்டால் கண்ணா பிளான்னு போக முடியாத இடத்துக்குலாம் உள்ளே போயிடுது கட்டெரும்பு. ஏன் நிறையா நவாமரம் இருக்குது, நான் கீழே இறங்கி வந்துட்டு மரத்தை விட்டு, அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கட்டெரும்பு கம்மியாக தான் இருக்குது. கடிச்சிச்சுன்னா அப்படியே கடுக்குது. 3 நவாப்பழம் தான் பறிச்சிருக்கேன் அவ்வளோ நேரம். இன்றைக்கி வந்து ஒரு கேரி பேக் ஃபுல்லாக பறிச்சிடலாம் பார்த்தா இந்த கட்டெரும்புங்க பறிக்க விட மாட்டேங்குதுங்க. இவ்வளோ கட்டெரும்பு காலை வச்சாலே போதும், கட்டெரும்பு தான். நவாப்பழம் பறிச்சாச்சு. இந்த மரத்தோட நவாப்பழம் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. அங்கே ஒரு மரம் பறித்து பார்த்தோம், அது கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இவ்வளோ நவாமரம் இருக்குது, ஆனால் இன்னும் சீசன் ஒழுங்காக வராதுங்கிறனால கொஞ்சம் மரத்தில் தான் காய்ச்சிருக்கு. இவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு மரமாக ஏறி இறங்கி இந்த காவாசி கேரி பேக்கு தான் நாங்கள் பழம் பறிச்சிருக்கோம். இன்னும் தேடிக்கிருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே அந்த எண்டு வரைக்கும் இருக்க எல்லாமே நவாமரம் தான், இங்கே கண்ணில் தென்படுறது எல்லாம். ஆனால் இந்த வாட்டி இன்னும் சீசன் இங்கே வந்து வரல அப்படின்னால எல்லாமே காய் காய்ச்சி பூ பூத்து அப்படியே நடுத்தர பழமாக தான் இருக்குது. எதுவும் பழுக்கலை இன்னும். ஒரு மரத்தில் பறித்ததுக்கு ஒரு 2 கை அளவுக்கு தான் வந்திருக்கு. இதுக்கு அம்மாங்க தண்ணி கொஞ்சம் நிறையாவே கிடக்கு. மற்றபடி இங்கே பழம் தான் இந்த வாட்டி இல்லை. இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து வந்திருந்தோம்னா பறிச்சிருக்கலாம். பரவாயில்ல, பழம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு மரத்துலையும் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. ஸோ அதான் பறிச்சுக்க நிற்கிறோம் இங்கே. பார்த்து போகிறீங்களா? ஏமா இருக்கலாம். நான் ஒரு நவாப்பழத்து மேலே உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஓரளவு ஒரு 1/2 காவா கேரி பேக் அளவுக்கு நவாப்பழம்லாம் பறிச்சாச்சு வந்ததுக்கு. ஸோ எங்களுக்கு தேவையான பழங்களை வந்து நாங்கள் பறிச்சிட்டோம். நவாப்பழம் சாப்பிட்றனால என்னென்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா, நவாப்பழம் சாப்பிட்றனால நிறையா பயன்கள் இருக்குது. இப்போ வந்து நவாப்பழம்லாம் சாப்பிட்டோம்னா அதோட விதையை வந்து வீட்டில் வந்து காய வச்சு அதை வந்து பொடியாக்கி பாலில் கலந்து சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கம்மியாகும். இது மாதிரி நவாப்பழத்தில் வந்து B1, B2, B5 இது மாதிரி வைட்டமின்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நவாப்பழம் வந்து கிடைக்கும் போது நிறையா வந்து வாங்கி சாப்பிடுங்க. நவாப்பழத்தினால நிறையாவே நன்மைகள் இருக்குது. அது மாதிரி நவாப்பழம் சாப்பிட்ட உடனே வந்து பால் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடாது, பால் வந்து சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நவாப்பழம் வந்து சாப்பிட்டோம்னாலும் வந்து காய்ச்சல், அப்புறம் உடம்பு வலி வந்து ஏற்படுத்துமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து நவாப்பழம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட நவாப்பழம் பறிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து சேஃபாக கிளம்பியாச்சு. அது மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் வந்து எங்கே போனாலுமே சரி சேஃபாக போய்ட்டு சேஃபாக வீட்டுக்கு கிளம்புங்க. அதுதான் வந்து ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் மீன்கொடி.